சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். காலை வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். துபாயில் உள்ள அல் மக்தூம் சர்வதேச விமான நிலையம் அருகே உள்ள துபாய் வேர்ல்டு சென்ட்ரல் பகுதியில் விமான கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியின் நிறைவு நாளில் விமானங்கள் வழக்கம் போல் சாகசத்தில் ஈடுபட்டிருந்தன. அப்போது இந்தியாவின் தேஜஸ் விமான சாகசத்தில் ஈடுபட்ட போது திடீரென நிலை தடுமாறி தரையில் விழுந்து தீப்பிடித்தது. இந்நிலையில் துபாய் ஏர் ஷோ விமான விபத்தில் விழுந்த விமானிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். திருச்சுழியில் காட்டுப்பன்றிகளை தடுக்க மின்வேலி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எதிர்பாராமல் மின்வேலி அருகே சென்ற விவசாயி பரிதாபமாக பலியாகியுள்ளார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சிச்சார்த்தலம் கிராமத்தில் நேற்று காற்றுடன் கனமழை பெய்ததில் உயிரிழந்த மின்கம்பி மீது மரம் விழுந்து மின்கம்பி அறுந்து விழுந்ததில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். சிதம்பரத்தில் மின்கம்பி அறுந்து விழுந்ததில் 3 பேர் பலியான நிலையில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இதுகுறித்து நிவாரணம் வழங்க கம்யூனிஸ்ட் கோரிக்கை விடுத்துள்ளது. சமீபத்தில் கோயம்புத்தூரில் ஒரு பெண் கொடூரமாக தாக்கப்பட்ட நிகழ்வு நம் சமூகத்தின் மனசாட்சியை உலுக்கியது. ஆனால் அந்த அதிர்ச்சி அடங்குவதற்குள் வாட்ஸ்அப் குழுக்களிலும் சமூக ஊடகங்களிலும் டீ கடை பெஞ்சுகளிலும் ஒரு நட்சத்திரமான கேள்வி பரவ தொடங்கியது. அந்த பெண்ணுக்கு அந்த ராத்திரி 11 மணிக்கு அங்கே என்ன வேலை என்ற கேள்வி எழுப்பியும் நூற்றாண்டுகள் மாறினாலும் இந்த கேள்வி மட்டும் மாறுவதே இல்லை. ஒரு பெண் தனக்கு விருப்பமான நேரத்தில் விருப்பமான உடையணிந்து பாதுகாப்பாக வீடு திரும்ப முடியவில்லை என்றால் தவறு அந்த பெண்ணிடமா என்ற கேள்வி எழுப்பி அல்லது அவளை பாதுகாப்பற்றவளாக உணர வைக்கும் இந்த சமூகத்தின் மீதா என்ற கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னை தவிர மற்ற இடங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் தேவையில்லை என்று கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஆத்தூர் உள்ளிட்ட 4 தாலுகாக்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சத்ய சாய்பாபாவின் அவதரித்த 100வது தின விழா உலகெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நாளில் அவரின் பெருமைகளை நமக்கு கவிஞர் பொன்மணி எடுத்துரைத்தார். காஞ்சிபுரத்தில் நடந்த கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். இதுகுறித்து திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோ தற்கொலை என்று யாரையும் சொல்லவில்லை என்று திமுக விளக்கம் அளித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் நடந்த இலங்கை MP ஜீவன் தொண்டமான் இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்ள வந்த சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் செய்தியாளர்களிடம் பேசிய போது பீகார் முதல்வராக நிதிஷ்குமார் எவ்வளவு காலம் நீடிப்பார் என்பது காலம்தான் பதில் சொல்லும் என்று தெரிவித்துள்ளார். வரும் 2026 தேர்தலில் தொண்டர்கள் விரும்பும் மாபெரும் கூட்டணி அமையும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா திருப்பரங்குன்றத்தில் பேசியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் வரும் 30ஆம் தேதி பிரச்சாரம் செய்ய உள்ளதாக அதிமுக தலைமை அலுவலகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. சென்னையில் கணக்கெடுப்பு படிவம் பதிவேற்றப்பட்ட வாக்காளர்களின் விவரங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டு உள்ளன. பீகார் தேர்தல் முடியும் முன்பு SIR பணிக்கு பிறகு பீகாரில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள இறுதி வாக்காளர் பட்டியலில் 7,42,00,000 வாக்காளர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தேர்தல் முடிந்தவுடன் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ ஆவணத்தில் பதிவான வாக்காளர்களின் எண்ணிக்கை 7,45,00,000 இருக்கிறது. இந்நிலையில் 3,35,000 வாக்காளர்கள் எப்படி சேர்க்கப்பட்டார்கள் எனவும் தேர்தல் ஆணையத்தின் முறைகேடா என்று பல்கலா பிரபாகர் கேள்வி எழுப்பியுள்ளார். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே அணைமேடு பகுதியில் அருள்மிகு ராஜமுருகன் சிலை 56 அடியில் பிரம்மாண்டமாக அமைக்க திட்டமிட்டு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு பணிகள் தொடங்கியது. இந்நிலையில் சேலத்தில் 56 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட ராஜமுருகன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் நடிப்பில் 1975ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் இதயக்கனி. தற்போது இந்த திரைப்படம் டிஜிட்டல் வடிவம் பெற்று சென்னை ஆல்பர்ட் திரையரங்கில் திரையிடப்பட்டு 150 நாட்களை எட்டியுள்ளது. இந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் T. ஜெயக்குமார் ஆல்பர்ட் திரையரங்கில் இதயக்கனி திரைப்படத்தை கண்டு ரசித்தார். இந்நிலையில் விஜய் வாக்குறுதிகள் முதலில் அத்தைக்கு மீசை முளைக்கட்டும் என்று ஜெயக்குமார் பதில் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியை சேர்ந்த கோவர்த்தனகிரி காமராஜர் நகர் பகுதியை சேர்ந்தவர் சதீஷ், வயது 41, ஆட்டோ டிரைவரான இவரது மனைவி மீனா 38 வயது. இவர்களுக்கு பவ்யஸ்ரீ 15 என்ற மகளும் ஹரிஹரன் 13 வயது மகனும் இருந்துள்ளனர். பவ்யஸ்ரீ தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். ஹரிஹரன் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் தொட்டிலில் விளையாடிய போது கழுத்தில் சேலை இறுக்கி 8ஆம் வகுப்பு படிக்கும் ஹரிஹரன் விபரீதமாக பரிதாபமாக உயிரிழந்தார். SIRல் காட்டும் ஆர்வத்தை ஜாதிவாரி கணக்கெடுப்பு பணியில் காட்ட தமிழக அரசு முன்வரவில்லை என்பது வருத்தம் அளிப்பதாகவும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். மது என்னும் விஷத்தை கொடுத்து நலத்திட்டமா என்றும் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார்.
சென்னையில் அங்கீகரிக்கப்பட்ட வீட்டு மனைகளின் பட்டாக்களில் சில வகைப்பாடு தஞ்சை புஞ்சை என இருப்பதை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். துபாயில் அண்மையில் நடைபெற்ற சர்வதேச ட்ரோன் புகைப்பட போட்டியில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் 3வது பரிசை வென்று சாதனை படைத்துள்ளார். பீகார் மாநிலத்தைப் போல தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூட்டணி தர்மத்தை பாஜக கண்டறியும் என சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். குடும்ப ஆட்சி வேண்டாம் என்ற மனநிலை இந்தியா முழுவதும் உள்ளதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பாஜகவை ஏன் விமர்சிப்பதில்லை என்று திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் கேள்வி எழுப்பியுள்ளார். போக்குவரத்து வசதிக்காக கட்டப்பட்ட கோயம்பேடு பேருந்து நிலையம் தற்போது இலவச சத்திரமாக மாறிவிட்டதாகவும் அதனால் பயணிகளுக்கு பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. மெரினாவில் நடைபெற்ற தமிழ்நாடு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஏராளமானவர்கள் பார்வையிட்டு மகிழ்ச்சி அடைந்தனர். நேற்று பார்வை சவால் கொண்ட பெண்களுக்கான T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் நடைபெற்றது. அதில் இந்திய அணி வெற்றி வாகையை சூடியுள்ளது. இந்நிலையில் உலகக்கோப்பையை வென்ற பார்வை சவால் கொண்ட இந்திய பெண்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். விழி சவால் உடைய பெண்கள் கலந்து கொள்ளும் முதல் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை டெல்லி மற்றும் இலங்கையின் கொழும்புவில் நடைபெற்றது. இந்நிலையில் திறமைக்கு முன் எவ்வளவு பெரிய சவாலும் தூசுதான் என்று பார்வையற்ற மகளிர் அணியை மித்தாலி பாராட்டியுள்ளார். பார்வையற்றோர் T20 உலகக்கோப்பையை ரோஹித் சர்மா ஸ்டைலில் இந்திய மகளிர் அணி கொண்டாடியுள்ளது. இன்று தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 110, பவுனுக்கு ரூபாய் 880 குறைந்துள்ளது. இன்று வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 1 குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 92,160 ரூபாய்க்கும், ஒரு கிராம் 11,520 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. பலத்த மழை காரணமாக திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் மலாக்கா ஜலசந்தி மற்றும் அதையொட்டிய தெற்கு அந்தமான் கடலில் சனிக்கிழமை நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதே பகுதியில் நிலவுகிறது. இந்நிலையில் குமரிக்கடல் பகுதியில் மேலும் ஒரு புயல் சின்னம் உருவாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியானது. மாநிலத்தின் ஓரிரு இடங்களில் 120 மில்லிமீட்டர் முதல் 200 மில்லிமீட்டர் வரை மழை பதிவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்துக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. உருவாகும் சென்யார் புயல், தொடரும் கனமழை. தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிக்குள் நுழைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நெல்லை மாவட்டத்திற்கு திங்கட்கிழமை மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளதோடு அவசர உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை எதிரொலியாக அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென அதிகரித்து வருகிறது. தென்குமரி கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. நெல்லை, தூத்துக்குடியில் தொடரும் கனமழை காரணமாக தாமிரபரணியில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 26ஆம் தேதி புயலாக மாறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் 2 புயல் சின்னங்கள் 2 நாட்களில் புயலாக மாற வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக 14 மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.